ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த எஸ்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேபின்னு இல்லை பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் சொன்ன மாரி 3 சப்ஸ்கிரைப் இந்த வீடியோவுக்கு பண்ணிட்டீங்க, அதனால் பார்ட் 2 போடுறேன். சரி, நம்ம வந்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ட் 3 போடணுன்னா இந்த முட்டைக்கண்ணை டிவி பார்க்குறான். லே முட்டைக்கண்ணா டிவி பார்த்துட்ருக்கான். வாடா, டிவியில் அப்படி என்ன பார்க்குற? க்யூட்டாக இருக்கான் முட்டைக்கண்ணா. என்னடா ரேபிட் பொம்மை படம் பார்த்துட்டு இருக்கியா? ஓ, ரேபிட் பொம்மை படம். சரிடா, டிவி பார்க்குற வயசு வந்துடுச்சு. சரி வா, உனக்கு போய் பால் கொடுக்கணும், ஓகேவா? பால் நல்லா பால்னு சொன்னே வாயை சிரிச்சிக்கோ, சரியா? இந்தா பால் உக்கார், ஓ பால் கொடுக்கலாம். என்னோட ஃப்ரிட்ஜ் மூடிக்கிச்சு. டேய், சதி திட்டம் பண்ணிட்டான். எப்படிடா ஃப்ரிட்ஜ் மூடிச்சு சொல்கிறா? ஃபீஸருக்குள்ள அடைக்கிற பாரு முட்டைக்கண்ணா. அழுவுடா முட்டைக்கண்ணா, அழுவு, நல்லா அழுவு முட்டைக்கண்ணா. ஒழுங்கா எனக்கு பால் தரியா இல்லையா? ஏன்னா உன்னை அடிச்சிடுவேன். சரி, நம்மளே அவன்கிட்ட கேட்குறத விட்டு நம்மளே தேடி பார்ப்போம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கேம் பிளே நான் முடிக்கிறேன். அடுத்த பார்ட் 3 வேணும்னா நீங்கள் மினிமம் ஒரு 4 சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். 3 சப்ஸ்கிரைபராக எனக்கு பத்தாது, 4 சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். கமெண்ட்டில் நம்ம இந்த பேபின்னு எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன வீடியோ கேம் ப்ளே பண்ணலாம் நான் போட்டு விடுங்க. சரிங்க, ஃபஸ்ட்டு பால் டப்பாவை தேடலாம். இந்த பால் டப்பா இங்கே இருக்குது. எங்கடா ஆளா காணோம்? ஆடாப்பாய், இவன் கிடச்சா பால் கிடைக்க மாட்டேங்குது, பால் கிடச்சா இவன் காணும். வெளியே இருப்பான், வெளியே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, டேபிளில் எப்படி உக்காந்தான்? எப்படா நீ டேபிள் அவனை பறந்து போய் உக்காடுற? ஒன்றால் மட்டும் எப்படி முடியுதுன்னு தெரில. வா, பச்சையாக வந்துச்சு வராங்க. வா, டைப்பரை மாற்றி விட்றேன். கக்கூசில் தான் போக மாட்டியா? சரி, இவனை போட்டு விடுவாங்க. எடுக்க முடியல, எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். முடியல. சரி, டைப்பரே மாற்றி விட்ருவோம் நம்ம நினைக்கிறேன். டைப்பரே மாற்றி விட்ருவோம். டைப்பர் இங்கே இருக்குது. என்னடா டைப்பருக்கு கண் கலதம் முடிச்சு நடக்குது. டைப்பர் நில்லை. டைப்பர் கிச்சனில் மாட்டிக்கிச்சு. என்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. நைஸாக அப்படியே டோரை சாத்திட வேண்டியதான். செஃப்பு மனசில் நினப்பு. செஃப்னா ஜெட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். டேய், நான் போக முடியாது. போயிடுச்சு. டைப்பர் நில்லு. இப்போ ஜெட்டியா? இது வேறு ஓட்டே இருக்கே. கண்ணாடி போட்டு இருக்கு. இந்த ரூம்லேயே போயிருக்குமோ? அந்த பக்கம் தான் ப்ளூ கலரில் ஏதோ வந்துச்சு, அந்த பக்கமே போவோம். இங்கே இருக்குது. மாட்டிக்கிட்டியா? வச்சுச்சோ, பாவம் சோத்தில் போய் முட்டிக்கிச்சு. மண்டை பூரா ரெட் கலரில் சுற்றி ஸ்டார் மாரி சுற்றுது. எமர்ஜென்சி பிரேக் கிளாஸா? இது எதுக்காக தேவைப்படும் போல இருக்குது, நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே ஒரு பூனை இருக்குது, இந்த பூனை எடுத்துப்போம். என்ன இது, நிறைய பூனை வளைஞ்சிருக்கு. அப்போ பேய் அங்கே வளைஞ்சி வச்சுருக்கு. இதுதான் அந்த பேபின்னு எல்லாம் தான் வளைஞ்சி வச்சுருக்கோமா? இந்த முட்டைக்கண்ணா வஞ்சிக்க வாய்ப்பில்லை. நம்ம போவோம் கிங்டம். அவன் கிங்கா? அவனோட அப்பா யாருன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. நான் பாட்டு கிச்சனுக்கு ஜெட்டி ஏற்றிக்கிட்டு வந்துடுவேன். எங்கே போயிருப்பான் அவன்? வாடா, இந்தா போடு. வா சல்லக்குட்டி, பாப்பா முட்டைக்கண்ணா. கண்ட்ரா ரெட் கலர் தெரிஞ்சிருக்கு. டேய், இப்போதான்டா சல்லக்குட்டின்னு சொன்னேன். வேலைக்கு ஆட்டச்சிட்டோம், பயமாக இருக்கே. நான் பயப்படவே இல்லை. சரி வா, உன்னை தூக்கிட்டு போகிறேன். உன்னை பெட்டில் படுக்க வைக்கணுமா? படுக்க வைக்கல. ஃபஸ்ட்டு எல்லா டோரையும் சாத்திடுவோம். திருட ஏதாச்சும் வந்திருப்பான். மாட்டிக்கிட்டான். விளம்பரம் வேறு டார்ச்சர் பண்ணுது. இந்த ஆடு வேறு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது. வாடா, இந்த பெட்டு
உனக்கு கூட கதை சொன்னல, முயல் கதை. அப்போனா முயல் பொம்மை எடுத்து போடுவோம். அப்போ தான் காம்பினேஷன் இருக்கும். அவன் சிரிப்பான் அப்போ தான். முயல் பொம்மை என்ன எல்லா பொம்மையும் சோகமாகவே இருக்குன்னு தெரில. முயல் பொம்மை தான் எனக்கு பிடிச்சிருக்கே. முட்டைக்கண்ணா அப்படி பார்க்குறான், பார்த்தா பயமாக இருக்கே, ஏதோ சரியில்லை. சரி நம்ம புக் எடுத்து படிப்போம். படிக்க ஆரம்பிக்கலாம். ஏய் என்னோட எட்டி ஓடிக்கிற, நான் சொன்ன கதை வரல இல்லையா? உனக்காக 1 மணி நேரமாக படிச்சுட்டு இருக்கும்போது என்னை அடிக்கணும். என்னடா இப்போ உனக்கு வேணும்? சொன்ன கதை பிடிக்கலையா? இவன் இந்தா இந்த பொம்மையை எடுத்து போடுறேன், மண்டையடி தூக்கி கடாசுறான். ஃபுட்பாலா என்கிட்டயே? இரு, ஏதாச்சும் பொம்மை எடுத்து போடணும் போல இருக்கு. அது மேலே பொம்மை அவனுக்கு கொடுக்கணும் போல இருக்கு. இந்த ஆடு கதையாது? ஓ பூனை கதைன்னு நினைக்கிறேன். பூனை அவன் மேலே எட்டி வச்சா பாவம் அடி வாங்கும். நானே கீழே தள்ளி விட்டேன். இது முயல் பொம்மையை எடுத்து போடுறேன் உனக்கு. வா முயல். இன்னும் ரொம்ப பயப்படுது முயல். இந்தா சிரிக்கான். எப்படிலாம் சிரிக்கக்கூடாது, அண்ணன் கோவமாயிடுவேன். ஓகே உனக்கு கதை சொல்கிறேன்றா, நல்லா கணம் பார்த்துக்கோ. கதை சொல்லி முடிச்சாச்சு. இசடாக வருது. சரி நம்ம போய் தூங்குவோம். நம்ம தூங்கணுன்னே இந்த கேம் பிளேவை முடிச்சுப்போம். பார்ட் 3 வேணும்னா மினிமம் தயவு செஞ்சு 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3 சப்ஸ்கிரைபர் இல்லைனா 4 சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் நிறையா இந்த ஒரு 20 நிமிஷம் வீடியோவாக போடுவேன். மினிமம் ஒரு 4 சப்ஸ்கிரைப் வந்துட்டால் நான் மினிமம் ஒரு 20 நிமிஷமாச்சும் போடுவேன். சரி டிவியில் ஒரு சட்டி தலை நிற்கிறான், அப்படியே படுத்து தூங்க வேண்டிதான். பாய் 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 பாய். இந்த கேம் பிளேவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்தது வரப்போகிறது நைட் 3 தான் அடுத்தது. பாய் 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 பாய். எஸ்டி